8 மந்த்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து டாட்லர்ஸ் வரைக்குமே இந்த வெஜிடபிள் தோசை குடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் கலரா இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்குங்க. கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தோசை நான் குடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பீர்க்கங்காய் தோசை தாங்க. நல்லா பிஞ்சு பீர்க்கங்காயா பார்த்து வாங்கிக்கோங்க. அதில இருக்க தோல்லாம் சீவிக்கோங்க. கட் பண்ணி அது கூட ஒரு பூண்டு மட்டும் ஒரு பூண்டு பல்லு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, நீங்க தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதில மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா சீரகத்தூள் மட்டும் நான் ஆட் பண்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க கேரட், பீட்ரூட் அந்த தோசையுமே செய்ய போறேன். சேம் தான். தோல் சீவிட்டு நல்லா மிக்ஸில அரைச்சுட்டு கூட ஒரு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா அந்த பேட்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்க அப்படியே குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஃபைபர் ரிச்ன்றதுனால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்ஸுமே அதில இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் நிறையறதால குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பா வந்து வராம பார்த்துக்கும். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. நம்ம கூட சாப்பிடலாம். ஸோ கதிர்குட்டிக்கு ரொம்ப இது ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. கலர் கலரா வந்து தோசை கல்லுல பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் தோசை, பீர்க்கங்காய் தோசை, கேரட் தோசை 3த்தையுமே அப்படியே குட்டி குட்டியா ஊத்திட்டு, அதில கொஞ்சமா நெய் விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு குடுத்து பாருங்க. உங்க பேபிஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, Instagramல பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.